வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். ஜூலை மாதம் நடைபெறவுள்ள பணியிலுள்ள ஆசிரியர்களுக்கான சிறப்பு தேர்வில் தாள் 1 மற்றும் தாள் 2 தமிழ் பாடத்தில் கேட்கவிருக்கும் முக்கியமான வினாக்களை தொகுத்து நம்முடைய சேனலில் நாள்தோறும் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் 148வது கேள்வி, காலமேக புலவரின் இயற்பெயர் என்ன? வரதன். 149வது கேள்வி, திறன்பேசியில் உள்ள நேவிகேஷன் என்ற ஆங்கில சொல் டேஷ் என்ற தமிழ் சொல்லின் திரிபு ஆகும். நாவாய். 150வது கேள்வி, ஹென்றி போர்ட் எந்த ஆண்டில் மோட்டார் வண்டி கண்டுபிடித்தார்? 1983. 151வது கேள்வி, தேவதுந்துபி என்றழைக்கப்படும் இசைக்கருவி எது? உருமி. 152வது கேள்வி, நெய்தல் திணையின் மக்கள் பரத்தவர், பரத்தியர். 153வது கேள்வி, மனோன்மணி கண்ணி என்னும் நூலை இயற்றியவர்? குணங்குடி மஸ்தான் சாகிபு. 154வது கேள்வி, ஒரு தொடரில் யார், எவர், எது, எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவது? எழுவாய். 155வது கேள்வி, சிற்றில் நற்றூன் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல்? புறநானூறு. 156வது கேள்வி, முப்பொருள் என்பது? அறம், பொருள், இன்பம். 157வது கேள்வி, ஆன்றகுடி என்பதன் பொருள்? உயர்ந்த குடி. 158வது கேள்வி, தமிழ்மொழி ஆதித்தமிழ் மொழி என புலப்படுத்திய அகழாய்விடம்? கீழடி. 159வது கேள்வி, சிறுபஞ்சமூலம் என்ற நூலில் உள்ள ஒவ்வொரு பாடலும் எத்தனை கருத்துக்களை கொண்டது? 5. 160வது கேள்வி, அறநெறி சாரம் எனும் நூலின் ஆசிரியர்? முனைப்பாடியார். 161வது கேள்வி, பாரதிதாசனுக்கு புரட்சிக்கவி என்ற பட்டத்தை கொடுத்தவர்? தந்தை பெரியார். 162வது கேள்வி, மாணிக்க பரல்கள் கொண்ட சிலம்பினை அணிந்தவள்? கண்ணகி. 163வது கேள்வி, நட்பே உயர்வு என்ற கதையின் நீதி? கூடா நட்பு கேடாய் முடியும். 164வது கேள்வி, எவற்றை உண்ண முடியாது என்று வே. ராமலிங்கனார் உழவு பொங்கல் பாடலில் குறிப்பிடுகிறார்? தங்கம், வெள்ளி. 165வது கேள்வி, துருவி, கரிக்கோல் ஆகியவை எவற்றுடன் தொடர்புடையது? இந்த கேள்வியில் 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். துருவி அப்படின்னா ஷார்ப்னர், கரிக்கோல் அப்படின்னாக்கா எழுதுகோல், அந்த பென்சில். இரண்டுமே எழுதுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அதனால் எழுத்து அப்படிங்கிற இந்த விடை தான் சரியானது. 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். 166வது கேள்வி, பாரதிதாசனின் பிசிராந்தையார் நூல் ஒரு டேஸ்? நாடக நூல். 167வது கேள்வி, யானைக்கும் பானைக்கும் சரி என்ற தலைப்பின் கதையில் நீ அறிந்த நீதி? ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு. 168வது கேள்வி, ரோஜா பூவில் டேஷ் என்ற நிறமி இருப்பதால் சிவந்த நிறத்தில் உள்ளது? ஆந்தோசைனின். 169வது கேள்வி, காந்திய கவிஞர் என போற்றப்படுபவர்?
வே. ராமலிங்கனார். 170வது கேள்வி. களை என்னும் சொல்லின் பொருள். கரும்பு. 171வது கேள்வி. நவை என்பதன் பொருள் என்ன? குற்றம். 172வது கேள்வி. தேரூர் என்ற ஊரில் பிறந்த கவிஞர். கவிமணி தேசிக விநாயகம். இதே கேள்வியை கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பிறந்த ஊர் இப்படியும் கேட்பாங்க. 173வது கேள்வி. உழவு தொழிலே உலகத்தின் அச்சாணி. 174வது கேள்வி. பசுவின் துயரை போக்கிய மன்னன். சோழ மன்னன். உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனில் மனுநீதி சோழன் அப்படின்னு கொடுத்துருந்தா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம், அல்லது சோழ மன்னன் அப்படின்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 175வது கேள்வி. சிலம்பாட்டத்தில் பயன்படுத்தப்படும் கம்பு எந்த மூங்கில் இனத்திலிருந்து செய்யப்படுகிறது? சிறுவாரை கம்பு. 176வது கேள்வி. மற்போர் பற்றிய நிகழ்ச்சி இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறு. 177வது கேள்வி. பாரதினால் ஈன்றடா பாட்டு சேர்த்து பாடடா என்று பாடியவர் யார்? வாணிதாசன். 178வது கேள்வி. ஞாயில்கள் என்று அழைக்கப்பட்டவை அம்பு எய்தும் நிலையங்கள். 179வது கேள்வி. நன்னெறி நீதி நூலில் உள்ள மொத்த பாடல்கள் எத்தனை? 40. 180வது கேள்வி. திருக்குறளின் பெருமையை உலகறிய செய்தவர்? ஜி.யு. போப். 181வது கேள்வி. கொட்டி அளத்தல் என்ற மரபுத் தொடரின் பொருள்? மிகுதியாக பேசுதல்.